வெல்கம் டு இல்டாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சாஃப்டான ஜூஸியான பன்னீர் ஜாமுன் செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. பொருட்களும் 2 பொருள் இருந்தால் போதும், உடனே நம்ம செய்து முடிச்சிடலாம். பால், சர்க்கரை, இதுதான் மெயின் நம்மளுக்கு தேவை. ஃபஸ்ட்டு நான் 3/4 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். அதை நல்லா காசி எடுத்துக்கலாம். 1/4 கப் தண்ணியில் 3 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் நல்லா பொங்கி வந்தோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பாருங்கள், அப்புறமா திரிய ஆரம்பிக்கும். பாருங்கள், பால் நல்லா திரிஞ்சிருச்சு. இப்போது ஒரு ஜல்லடை வச்சு அது மேலே ஒரு கிளாத் போட்டு துணி போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். நீங்கள் வினிகர் இல்லைன்னா எலுமிச்சம் பழம் சேர்த்துக்கங்க, லெமன் ஜூஸ் சேர்த்துங்க. ஒரு லெமன் இருந்தால் போதும். இப்போ நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். இதை வடிகட்டிட்டு 2-3 முறை நம்ம நல்லா வாஷ் பண்ணிடலாம் தண்ணியில். சாதாரண பச்சை தண்ணி தான் இது. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வினிகர் சேர்த்துருக்கோம்ல, அதனால். வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா புழிஞ்சி எடுத்துடலாம். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா புழிஞ்சி எடுத்துடலாம். ஒரு வெயிட் வச்சுட்டு அப்படியே நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கூட வைக்கலாம். நான் 30 நிமிஷம் வச்சுட்டேன். நீங்களும் 10 நிமிஷம் கூட நீங்கள் வைக்கலாம். தண்ணி இருக்கக்கூடாது, அவ்வளோதான். பாருங்கள், இருந்த தண்ணியெலாம் வடிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்கலாம். பாருங்கள், இப்போ உதிரியாக இருக்குது பாருங்கள். நல்லா பிசைஞ்ச பிறகு சாஃப்டான மாவு போல் இது மாறிடும். நல்லா உள்ளங்கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது கூட நான் கார்ன்ஃப்ளவரோ இல்லை பால் பவுடரோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, அப்படியே சேர்க்க போகிறேன். பேபி பிங்க் கலர் 2 ட்ராப் சேர்த்துருக்கேன் நான். இது நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா உள்ளங்கை வச்சு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி, அந்த ஃபுட் கலர் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நான் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கலை. பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. வீட்டில் பாலும் சர்க்கரையும் இருந்தால் போதும், நம்ம உடனே செய்திடலாம். நீங்கள் உருண்டை மாதிரியும் ஷேப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எப்படி இப்போ விருப்பமோ அந்த ஷேப்பில் எடுத்துகிட்டு வரலாம். அதே போல் கலர் சேர்க்கறது கூட உங்கள் விருப்பம் தான். கடையில் இந்த மாதிரி பிங்க் கலரில் விற்பாங்க, அதனால் நான் பிங்க் கலரில் செய்கிறேன். அது உங்கள் விருப்பம்தான். இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம், இந்த ஷேப்லேயும் பண்ணிக்கலாம். இல்லை சாதாரணமாக நம்ம உருண்டை மாதிரி பண்ணுவோம்ல, பால் மாதிரி பண்ணுவோம்ல, அந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம் தான். இதே போல் எல்லாத்தையுமே பண்ணி வச்சிடலாம். ஒரு கிராக் கூட இருக்கக்கூடாது, விரிச்சல் இருக்கக்கூடாது. இது விரிச்சலும் வராது. நல்லா நம்ம சாஃப்டாக ஏற்கனவே பிசைஞ்சிட்டோம். ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சாலே சாஃப்டாக ஆகிடும். அவ்வளோதான். இது போல் எல்லாத்தையுமே நம்ம பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம சின்ன சின்னதாக பண்ணியிருக்கோம். நம்ம சுகர் சிரப்பில் நம்ம வேக வைக்கும்போது பெருசாக ஆகிடும் சைஸில். பாருங்கள், எப்படி வேணால் உங்கள் விருப்பம், எப்படி வேணால் ஷேப் பண்ணலாம். இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, உங்கள் விருப்பம். பாருங்கள், நான் எப்படி கடைகளில் எப்படி இருக்குமோ அதே போல் நான் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே இதே போல் நம்ம பண்ணி வச்சிடலாம். நான் 3/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். எனக்கு இத்தனை வந்திருக்கு. நீங்கள் அப்படியே டபுளாக கூட 1 லிட்டரோ 2 லிட்டரோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம், செய்துக்கலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் எடுத்துக்கலாம். 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கேன். 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இது கொதிச்சா போதும். பாகு பதம்னா அதெல்லாம் தேவையில்லை. சர்க்கரை கரையணும். நல்லா கொதிச்சிட்ட பிறகு நம்ம ஏற்கனவே அந்த பால்ஸ் எல்லாம் இதெல்லாம் செய்து வச்சுருக்கோம்ல, ஜாமுன்லாம், அதை உள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சின்ன சின்னதாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது அப்படியே டபுள் ஆகிடும் பாருங்கள். பாருங்கள், நல்லா கொதிக்குது. ஒன்றுனா இதில் சேர்த்துடலாம். இது உடையவே உடையாது, நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். கிராக்கும் வராது. அந்தளவுக்கு நம்ம பிசைஞ்சிருக்கோம்.
எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். ஒரு 15 இருக்கும், இது 15-16 இருக்கும். இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போது மூடி போட்டு ஐ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் 10 மினிட்ஸ் வந்து ஐ ஃப்ளேமில் வச்சிடலாம். நல்லா குக் பண்ணலாம், அது வேகட்டும். மூடி போட்டுடலாம். உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஐ ஃப்ளேமில் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா வெந்து டபுளாக ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஐ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நம்ம சின்னதாக போட்டோம், நல்லா வெந்து பாருங்கள் அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். திரும்பி மூடி வச்சு இன்னொரு 10 நிமிஷம் ஐ ஃப்ளேமில் வேக வைக்கலாம். மொத்தம் இது வேக வைக்கிறது வந்து 20 நிமிஷம் ஆச்சு, 20 மினிட்ஸ் ஆச்சு. ஐ ஃப்ளேம்லேயே வைக்கலாம். நான் வந்து சர்க்கரை வந்து நான் ஒரு கப் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து ரோஸ் எசன்ஸ் நான் சேர்க்கலை, ஏலக்காய் தூள் எதுவுமே சேர்க்கலை நான். நீங்கள் ரோஸ் எசன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லை ரோஜா இதழ்கள்லாம் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அதை சேர்த்துக்கலாம், இல்லை காய வச்சுருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஜூஸியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்கள். ஈஸி, இது ரொம்ப செய்கிறது ரொம்ப ஈஸி, கஷ்டமே இல்லை. நம்ம எப்போவுமே வந்து கடையில் தான் இந்த மாதிரிலாம் பன்னீர் ஜாமுன்லாம் கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம், வீட்டில் செய்ய மாட்டோம். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், செய்கிறது ரொம்ப ஈஸி. இது பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள், சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கெஸ்ட் யாராவது வந்தால் உடனே நீங்கள் செய்திடலாம், ரொம்ப வேலை கிடையாது. ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் நல்லா செய்து முடிச்சிடலாம். உங்களுக்கு டைம் கிடைச்சா காலையிலே கூட நீங்கள் அந்த பன்னீர் செய்து வச்சுட்டு அப்புறமா கூட நீங்கள் செய்யலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. பாருங்கள், செலவு ரொம்ப கம்மி. ஆனால் நம்மளுக்கு இது 1/2 கிலோ ஸ்வீட் மேலே நம்மளுக்கு கிடைக்கும். பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது யார் வேணால் செய்யலாம், எந்த பதமோ பாகோ எதுவுமே தேவை கிடையாது. ரொம்ப ஈஸி செய்கிறது இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.